நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்தியா மாதிரியான நாட நாம எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வகையான பழங்கள் நமக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு மாம்பழம் எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் கோடை காலத்துல தான் அது கிடைக்கும். இருந்தாலும் அந்த பருவ காலம் இல்லாம அதை தாண்டியும் கூட மாம்பழங்களை கொண்டு வர்றாங்க. அதுக்கு அவங்க ஏதேதோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அதை தயார் பண்ணி கொண்டு வர்றாங்க. மாம்பழ சீசனே இல்லாத காலத்துல அப்படி மாம்பழங்களை கொண்டு வந்து அதிக விலையில அதை விக்கிறாங்க. அந்த மாம்பழங்கள்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, அது பெருசா பிரச்சனை இல்லாத மாதிரி கூட தெரியல. ஆனா பெரும்பாலும் இயற்கையான மாம்பழம் மாதிரி அதுல ருசி இருக்காது. முதல் விஷயம் அது ரொம்ப ரொம்ப விலை அதிகமா இருக்கும். அடுத்து உண்மையாவே ஒரு மாம்பழம் எப்படி இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோமோ, அப்படி ஒரு ருசி அது தராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஏன்? ஏன்னா, மாம்பழம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு, ஒரு பருவ காலத்துக்கு உரியது. தர்பூசணி எடுத்துக்கோங்க, அதுவும் கோடை காலத்துக்கான ஒரு பழம். அதாவது இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எந்த ஒரு பழமும் அதுக்கான காலகட்டத்துல மிகவும் சிறப்பா இருக்கும். அந்த பழத்துக்கான காலத்துல அது உற்பத்தி செய்யப்பட்டு, விளைவிக்கப்பட்டு, விற்கப்பட்டா, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த பருவ காலம் தவறி, அத நாம ருசிக்கணும்னு நெனைச்சோம்னா, அது சிறப்பானதா இருக்காது. சில நேரம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். ருசி இருக்காது. நெறைய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த பழம் எப்படி இருக்கணுமோ, அப்படி இல்லாம அது இருக்கலாம். ஆக, ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு காலம் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மோட வாழ்க்கையிலயும் கூட இப்படிப்பட்ட பருவ காலங்கள் இருக்குது. இந்த பருவ காலங்கள நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அத பத்தி தான் ஆண்டவர் என்னோட இருதயத்துல பேசிட்டே இருக்கிறாரு. நம்மோட ஊழியத்துல நம்ம புதிய ஒரு பருவ காலத்துக்குள்ள போறோம்ன்றத என்னால நல்ல ஆவியில உணர முடியுது. கடந்த காலத்துல ஆண்டவர் அற்புதமான காரியங்கள செஞ்சிருக்கிறாரு. பாட்காஸ்டுக்கு புகழ்பெற்ற விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. பாட்காஸ்ட் மூலமா நெறைய வாய்ப்புகள் வந்திருக்குது. என்னோட யூடியூப் சோசியல் மீடியா மூலமா பல காரியங்கள் சிறப்பா நடந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். அதே சமயம் ஒரு புதிய துவக்கத்துடைய காலகட்டமா நான் இப்ப பார்க்கிறேன். ஊழியத்துல ஒரு புதிய மாற்றம் நடக்க போகுது. ஆண்டவர் புதிய வியூகங்கள உள்ள கொண்டு வர போறாருன்னு நான் நினைக்கிறேன். கடந்த காலத்துல இருந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஒருவேள பாட்காஸ்ட் டெய்லி வரணுமா? இல்ல 2 நாளுக்கு ஒரு தடவ வரணுமா? இப்படியான மாற்றங்கள் கூட வரலாம். ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம சிறப்பா, வெற்றிகரமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செஞ்சுட்டு இருந்தாலும் கூட, நாம அந்த பருவ காலத்த புரிஞ்சுக்கணும். ஒரு காலகட்டத்துல சிறப்பா இருந்த ஒரு விஷயம், அடுத்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கையில இருக்கிற மனுஷங்க கூட அப்படிதான். ஒரு காலத்துல உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். உங்களோட நல்லா பழகியிருக்கலாம். அடுத்த காலகட்டத்துக்கு அவங்க உங்க கூட இருக்கக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கூட அவங்க உங்க கூட இருக்கிறப்ப ஒரு பெரிய பாரமா மாறிடும். அத நாம புரிஞ்சுக்கணும். ஒரு காலகட்டத்துல அவங்க உதவிகரமா இருந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக, அவங்கள இழுத்துக்கிட்டே நாம போகணும்னு அவசியம் இல்ல. அதாவது உங்களுக்கு அவங்க ஒரு சுமையா இருக்க நீங்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றேன். அவங்க உங்க மேல ஏறி போற மாதிரியான ஒரு சூழல் வந்துடக்கூடாது. உங்கள அவங்க மட்டுப்படுத்தி, அடுத்த நிலைக்கு போறதுக்கு உங்கள இயங்க விடாம அவங்க செஞ்சிடக்கூடாது. கடந்த காலத்துல உதவினானுங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, இதெல்லாம் அவங்களால நீங்க இழந்துடக்கூடாது. அத புரிஞ்சுக்கோங்க. நன்றி உள்ளவங்களா நாம இருக்கணும். அது சரிதான். அதே சமயம் ஒருத்தங்க உங்களோட வாழ்க்கையில அடுத்த காலநிலைக்கு, பருவநிலைக்கு வரக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா, அவங்கள விலக்குறதுக்கு நாம தயாரா இருக்கணும். நீங்க அத புரிஞ்சுகிட்டு, அதுக்கான எல்லைகள நியமிக்கணும். ஆமா, இவங்க முந்தின பருவ காலத்துல என் கூட இருந்தாங்க. சரிதான். ஆனா, பருவகாலம் மாறுதே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஊழியத்திலயும், தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் கடந்த காலத்துல சரியா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம், இப்ப சரியா நடக்காம போகலாம். ஐயோ! என்னாச்சுன்னு நீங்க யோசிக்கலாம். முன்னாடி இதே விஷயம் சரியா நடந்துச்சே, இப்ப என்னாச்சுன்னு நீங்க திகைச்சு கூட போகலாம். ஒரு வேத பகுதி உங்களுக்கு எடுத்துக்காட்டி, இதை இன்னும் நான் விளக்க விரும்புறேன். அங்க ஒரு பஞ்சம் வருது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ல இருந்து வாசிக்கிறேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய், யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான்.
ஆண்டவர் தான் சொல்றாரு, "இங்க பஞ்சம் இருக்கு. நான் சொல்ற இடத்துக்கு நீ போ. காகங்களுக்கு நான் கட்டளையிடுறேன். அதுங்க சாப்பாடு கொண்டு வரும். அந்த ஆற்று தண்ணீர நீ குடிச்சுக்கலான்னு" சொல்றாரு. ஆனா 7ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், "நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்" என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அங்க எலியாவ ஆண்டவர் போஷிக்கிறாரு. இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு பருவ காலத்துல காகம் எலியாவ போஷிக்குது. தண்ணி ஆற்றுல இருந்து கிடைக்குது. ஆண்டவர் தான் அங்க போக சொன்னாரு. திடீர்னு அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. ஐயோ! அங்கிருந்து தானே நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். இப்படி ஆகி போச்சே. ஆண்டவர் ஏதாச்சும் செய்யக்கூடாதா? அப்படிதான் எலியா யோசிச்சிருப்பாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சீசன், அந்த பருவ காலம் முடிஞ்சது. கடந்த காலத்துல அது நடந்தது சரிதான். ஆனா இனிமே அது வேலைக்காகாது. அடுத்த காலகட்டத்துக்கு நீ நகரணும். இதத்தான் ஆண்டவர் என்னோட இருதயத்துல பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்களும் இப்படிப்பட்ட காலத்த புரிஞ்சுக்கணும். வற்றி போற மாதிரி தெரியுதா? ஒரு காலத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. இப்ப பாரமா இருக்கிற மாதிரி இருக்குதா? முன்னாடி ஒரு காலத்துல ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு கடினமா மாறிடுச்சா? நீங்க கொஞ்சம் வேகத்த குறைச்சு, நிறுத்தி, உங்கள நீங்களே நிதானிச்சு, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. "ஆண்டவரே என்கிட்ட ஏதாச்சும் சொல்றீங்களா? அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர சொல்றீங்களா? நான் இன்னுமே பழைய விஷயத்தையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறேனா? என்னோட பழைய வாழ்க்கை முறையே நான் இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறேனா?" நாம நம்மள இப்படி ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை கடந்த காலத்துல ஒரு வியூகம் சரியா வேலை செஞ்சது. அத நீங்க இன்னும் முயற்சி செஞ்சு பார்க்கிறீங்க. ஆனா இப்ப அது வேலைக்காகல. அது பழைய ஒரு வியூகமா மாறிடுச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க எனக்கு வச்சிருக்கிற ஒரு வியூகம் என்னன்னு அவர கேளுங்க. உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல உண்மையாவே ரொம்ப அற்புதமா நடந்திருந்த ஒரு விஷயம், உங்களோட முன்னோர்கள் ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம், இப்போ உங்களுக்கு சரியா வரணும்னு யோசிக்கிறீங்களா? இல்ல. காலங்கள புரிஞ்சுக்கோங்க. பருவ காலத்த தாண்டி கிடைக்கிற ஒரு பழம் விலை மிக அதிகமா இருக்கும். அப்படி விலை கொடுத்தும் அது தர வேண்டிய ருசிய தராததுனால நீங்க திருப்தி ஆக மாட்டீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த அதே ஜனங்கள் திடீர்னு உங்களுக்கு பாரமா மாறிடலாம். அப்படின்னா அவங்க அடுத்த காலகட்டத்துக்கு உங்க கூட வர வேண்டியவங்க இல்லன்னு அர்த்தம். காலத்த சரியா புரிஞ்சுக்கிற ஒரு நிலைக்கு நீங்க வரணும்னு நான் விரும்புறேன். உங்களோட அடுத்த பருவ காலத்துக்கு நகர நீங்க தயாராகணும். ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, அடுத்த நிலைக்கு கொண்டு போங்கன்னு நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்த அடிய நீங்களா எடுத்து வைக்க வேண்டிய சில தருணங்களும் இருக்குது. ஏலியா ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு, "ஆண்டவரே, தண்ணி வத்துது, தண்ணி வத்துது. தயவு செஞ்சு எனக்கு தண்ணி கொடுக்க வாங்க. எப்படியாவது கொண்டு வாங்கன்னு" சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றத காது குடுத்து கேட்காம அங்கிருந்து நகராம, அங்கேயே இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? அவர் கண்டிப்பா செத்து போயிருப்பாரு. நீங்க அடுத்த அடிய எடுத்து வைக்கணும். ஆண்டவர் சொல்றத காது குடுத்து கேட்கணும். ஆண்டவர் உங்க ஆவியில என்ன சொல்றாருன்னு கவனிக்கணும். ஆண்டவர் என்ன அடுத்த நிலைக்கு நகர சொல்லியும், நான் என்னோட பழைய விஷயங்கள்ல மூழ்கி போய் அதிலேயே நின்னுட்டு இருக்கிறேனா? அது எனக்கு சௌகரியமா இருக்குது. எனக்கு முன்னொரு காலத்துல சரியா வொர்க் அவுட் ஆச்சுதுன்னு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேனா? யோசிங்க. பழைய ரூம விட்டு வெளியில வராம இன்னொரு புது ரூமுக்குள்ள உங்களால போக முடியாது. அதே மாதிரி தான். ஒரு புதிய பருவ காலத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களா? பழைய பருவ காலத்த கடந்து வர தயாரா இருங்க. ஆண்டவர் உங்கள எங்க நடத்துறாருன்னு சரியா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த தருணத்துல எல்லாருக்கும் இது பொருந்தாம இருக்கலாம். ஆனாலும் எப்பனாலும் சரி உங்களோட பருவ காலம் முடிஞ்சுதா? உங்களோட மூட்டை முடிச்சுகள கட்டிட்டு அடுத்த பருவ காலத்துக்கு தயாராகறதுக்கு கிளம்பிருங்க. ஆண்டவரே, இத கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். காலத்த புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களோட தெளிவா நீங்க பேசுங்க. அடுத்த பருவ காலத்துக்கு நகர்றதுக்கு சரியான நேரத்த அவங்களுக்கு காட்டிக் குடுங்க. இன்னைக்கு நீங்க இவங்க எல்லாருக்கும் கடந்த காலத்த விட்டு வெளியில வர ஒரு துணிச்சலையும், ஆற்றலையும் குடுங்க. உங்க குரல கேட்க, புரிஞ்சுக்க, அதுக்கு கீழ்ப்படிய, நீங்க அவங்களுக்கு வச்சிருக்கிற அடுத்த பருவ காலத்துக்கு நகர்றதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.